ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி தக்காளி சட்னி எல்லாத்துக்கும் வைக்க தெரியும், இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொருள் சேர்த்து தக்காளி சட்னி செய்யும். இப்போ அது எப்படி செய்கிறதுனா பாருங்கள், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் வெட்டிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா எடுத்துக்கோங்க. நான் இது காரமான மிளகாங்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். தக்காளி 2 பெரிய தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ அதில் அரை கப்பு கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா வறுபடணும், ஆனால் இது கருகக்கூடாது. கருகுனா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இது எப்படி கருப்பாக இருக்கனால இது வறுபட்டுருச்சா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. இது வறுபட்டும் போது அதுவும் வறுபட்டுருச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ அதனால் என்னென்னா இது நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். வேகமாக எரிஞ்சதுன்னா கருகிரும். கனமான பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா பாத்திரம் நல்லா சூடான பின்னாடி எண்ணெய் ஊற்றி இது வறுத்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வறுபடும். பாருங்கள், லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், வெள்ளை உளுந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதில் 2 வரமிளகா போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கலர் மாறிடுச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது. உப்பு இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இதில் உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், பூண்டு சின்ன பல்லாக இருந்ததுனால ஒரு 6 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். பெருசாக பாருங்கள். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த பின்னாடி தக்காளி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.